வணக்கம். நிறையா டாபிக் போயிடலாம். ஒரு 4 எபிசோடில் ஒரு 40 நிஃப்டி 50 சார்களுடைய 10 வருஷத்தில் எவ்வளோ லாபம் கொடுத்தது, எத்தனை மடங்கு கொடுத்தது, எத்தனை சதவீதம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது அப்படிங்கிறத 4 எபிசோடில் கொடுத்துருக்கேன். அது டைம் இருக்கும்போது அப்படியே பாருங்கள். மிச்சம் இருக்கிற ஒரு 10 ஷேர் அதானி குரூப்பில் ஒரு 2 ஷேரு, மிச்சம் இருக்க ஒரு 8 ஷேர் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலில் இருக்க ஷேரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4% 5% தான் கூட்டு வட்டியாக லாபம் கிடச்சிருக்குது. அதனால் அதை விட்டுட்டேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு செல்வந்தராகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில வரலாற்று படிப்பினைகளையும் ஒரு தங்க விதிகளையும் நீங்கள் பின்பற்றும் பொழுது தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதற்கு மிக முக்கியமாக ஒரு புக்கு ஒன்று நீண்ட காலமாக நான் அதை பின்பற்றிட்டு வரேன். அதாவது 5 முக்கியமான தங்க விதிகளை மட்டும் அந்த புக்கிலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகிடுவீங்க. அந்த புக் நேம் பார்த்தீங்கன்னா தி ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன், அதாவது பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் என்ற புக்கில் இருந்து தான் அந்த 5 தங்க விதிகளை பார்க்க போகிறோம். இதை ஜார்ஜ் எஸ் கிளேசன் என்பவர் எழுதியிருக்கிறாரு. தமிழில் ஜெயந்தி ரமேஷ் மொழிபெயர்த்துள்ளார்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு சுவாரஸ்யமான கதை, அது மட்டும் இல்லாமல் ஒரு படிப்பனை தரக்கூடிய கதை. இந்த 5 தங்க விதிகளையும் பின்பற்றாமல் ஒரு செல்வந்தர் ஆக முடியாது. நேராக அந்த புக்கினுடைய இதுக்கு போயிடலாம். அதாவது பாபிலோனில் அர்கத் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருக்காரு. ஒரு ஏழையாக இருந்திருக்காரு. மிகவும் அவர் கஷ்டப்பட்டு ஒரு ரிச்சஸ்ட் மேனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய செல்வந்தரானார். அப்புறம் அவருடைய மகனும் இதே அளவுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வளரணும், அந்த பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்பினார். அவருடைய மகன் பேர் நொமாசீர். அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் போயிட்டு அனுபவத்தை கற்றுட்டு வாங்க, அப்போ தான் இந்த செல்வத்தெல்லாம் நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. உடனே அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் மகனும் ஒரு கிளம்ப தயாரானார். அப்போ 2 மூட்டைகளை அவர் பக்கம் கொடுத்தாரு. அவர்கிட்ட அந்த 2 மூட்டையில் ஒரு மூட்டையை நிறையா தங்க நாணயங்கள் இருந்தது. இன்னொரு மூட்டையில் ஒரு பலகையை கொடுத்தாரு. அந்த பலகையில் எழுதியிருந்தது. அதை அவர் திரும்பியே பார்க்கல. அந்த தங்க நாணயத்தை மட்டும் பெற்றுக்கொண்டார். மேலும் அந்த மூட்டையும் இன்னொரு மூட்டையும் அந்த பலகை இருக்கிற மூட்டையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவர் செல்ல ஆரம்பித்தார். 10 வருடங்கள் கழிந்தது. 10 வருஷம் கழித்து அவருடைய அனுபவங்களோடு வந்தார். அவர் வரும்பொழுது ஒரு மனைவி 2 மகன்களோடு வந்தார். வந்தவுடன் ஒரு பெரிய விழா எடுக்கப்பட்டது. அந்த விழாவை எடுத்தவுடன் அவர் அவர்கிட்ட அவங்க அனுபவத்தெல்லாம் கேட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு செல்லும் பொழுது ஒரு குதிரையோடு தான் அவர் போகிறாரு, 2 மூட்டைகளையும் எடுத்துக்கிட்டு. அப்போ வழியில் இன்னொரு குதிரையை கொண்டுட்டு ஒரு 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரும் இவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த குதிரை மிக அருமையான குதிரை, இந்த குதிரை பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய குதிரை, எங்கிட்ட அந்த குதிரை பந்தயத்துக்கு உண்டான காசை கட்ட முடியல, அதனால் நான் உங்கள்கிட்ட தரோம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க. அவர் அந்த குதிரையை வாங்கிட்டார். அந்த குதிரையை வாங்கும் போதே அவருடைய அந்த ரேஸ் ஓனரும் அந்த இதிலே கலந்துக்கிட்டு, இது அருமையான குதிரை தான், இவங்ககிட்ட பணம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிட்டு குதிரை பந்தயத்தில் வந்தீங்கன்னா இதை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கண்டிப்பாக இந்த குதிரை ஜெயிச்சிரும்,
நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறுறாரு. சரின்ட்டு அந்த குதிரைகளை பாதி தங்க காசுகளை விற்று அந்த குதிரையை வாங்கிட்டாங்க. பாதி பணம் வந்து காலி. அப்புறம் ரேஸில் போகும்போது அந்த குதிரை வந்து தோத்துருது. தோற்கும் போது அவங்க கடைசியில் பார்த்தா அந்த 2 பேர் அதில் குதிரை பந்தய ஓனர், இவங்க 3 பேருமே கூட்டு களவாணிகள். 3 பேரும் சேர்ந்து இவரை ஏமாற்றிருக்காங்கிறது அவர் அப்புறம் பின்னாளில் தான் புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவர் பணம் போனது தான். மேலும் 2வது வந்து ஒரு பெரிய செல்வ செழிப்பான நாட்டுக்கு வர்றாரு. அந்த நாட்டில் வந்து இன்னொரு நண்பரை சந்திக்கிறாரு. அவர் வந்து நான் வந்து பெரிய ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு எல்லா தொழிலும் தெரியும், இந்த தொழில் வித்தையெல்லாம் தெரியும். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் வந்து நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. அந்த டெக்ஸ்டைல் வந்து அடிமாட்டு விலைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. நான் ஒரு 90% உங்களுக்கோசரம் உழைக்கிறேன், நீங்கள் ஒரு 10% உழைச்சா போதும், நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி மதி மயக்கி அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பின்னாளில் தான் தெரியுது அந்த பார்ட்னர் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி, அவனால் எந்த யூஸும் இல்லை. அது இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு செஞ்சு நிறைய நஷ்ட கணக்குகளை எழுது நிறைய நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. அவனை வந்து அந்த நண்பரை வந்து வெளியேற்றி விட்டார். வெளியேற்ற பிறகு தான் தெரியுது எல்லாமே அடிமாட்டு விலைக்கு விற்றோன்னா இவர்கிட்ட இருந்த எல்லா தங்க காசுகளும் கரைந்து போயிடுச்சு. இவர் வந்து மிகப்பெரிய பரம ஏழை ஆகிட்டார். அப்புறம் தான் பார்க்குறாரு, இன்னொரு மூட்டை கொடுத்தாரு, அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த மூட்டையில் வந்து அந்த பலகையில் வந்து 5 தங்க விதிகள் எழுதப்பட்டிருந்தது. அந்த 5 தங்க விதிகளையும் நம்ம பின்பற்றினா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொன்றா படிக்கிறாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு விதி வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோமோ அதில் வந்து 10% நீங்கள் சேமித்து வைக்கணும். நீங்கள் கடினமாக உழைக்கணும், உழைச்ச அமௌண்ட்டில் 10% நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தங்க விதிகளாக இருக்குது. உடனே இவர் ஒரு வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்து அந்த வரக்கூடிய வருமானத்தில் வந்து ஒரு 10% அவர் சேமித்து வைக்கிறாரு. சேமித்து அதை நல்ல முதலீடுகளாக செய்கிறாரு. 2வது விதியையும் பின்பற்றுறாரு. 2வது விதி பார்த்திங்கன்னா, சேமிப்பை வந்து நல்ல முதலீடுகளாக பண்ணணும் அப்படின்ட்டு அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் நிறையா அது வந்து எக்ஸ்பர்ட்டிட்ட கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கூறப்பட்டிருந்தது. எனவே அந்த 2வது விதியில் சேமிப்பை வந்து நல்ல முதலீடுகளாக பண்ணணும். அந்த முதலீடுகளை பண்ணும்போது நல்ல எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டு ஐடியா கேட்டு அதை முதலீடுகளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டிருந்தது. எனவே அந்த சேமிப்பை வந்து நல்ல முதலீடுகளாக பண்ணார். பணம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. 3வது ரூல் வந்து நோ லாஸ், அதாவது லாஸ் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏமாற்றுக்காரர்கள் நிறையா வந்து வழிபறிக்காரர்கள் நிறையா சூழ்ச்சிக்காரர்கள் வருவாங்க. அவங்ககிட்ட ஏமாறக்கூடாது. எப்பயுமே நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. இது இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஎம்ஐ அதிகம் இருக்கக்கூடாது, கடன் வந்து அதிகம் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால் லாஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத குதிரையை இவர் தலையில் கட்டி இவரை வந்து ஏழையாக்குனாங்க. அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுங்கிறது தான் 3வது தங்க விதி. 4வது தங்க விதி வந்து அதாவது ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும், உங்கள் அறிவை வந்து வளர்த்துக்கணும், உங்கள் திறமையும் வளர்த்துக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரியாத விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டிருந்தது. அதாவது வெற்றி அடைந்தவர்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு உதாரணமாக நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வச்சுக்கலாம், ராம்தேவ் அகர்வால், வாரன் பஃபெட்டு, இப்படி வந்து உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டில் நல்ல இடங்களாக வளரக்கூடிய இடமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி 4வது ரூலு. அதே மாதிரி அவரும் அந்த 10 வருஷம் டைம் இருக்குது, அவரும் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வசதி ஆகிட்டே இருந்தது. அதாவது
5வது தங்க விதி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் வந்து அதிக தன்னம்பிக்கையை அதிக நம்பிக்கையை வைத்து ஓவராக நம்ம இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வளர முடியும் எல்லாருமே. அது நீண்ட கால அடிப்படையில் தான் வளர முடியும். சிறிது சிறிதாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் கூட்டு வட்டி எப்படி பெருகுதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளுடைய முதலீடுகளை நம்ம சேமிப்பை முதலீடாக பண்ணும்போது சிறிது சிறிதாக தான் வளர முடியும். அதனால் ஓவர் கான்ஃபிடன்ஸு இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது தான் அந்த 5வது தங்க விதி. அந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணார். ஃபாலோ பண்ண மூலமாக அவர் வந்து 5 தங்க மூட்டைகளை 5 தங்க நாணய மூட்டைகளை அவர் கொண்டு வந்தார். உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பரவசப்பட்டு, நீ வெற்றி அடைஞ்சிட்ட, இனிமேல் ஒன்று என்னுடைய சொத்துக்கள்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு அந்த சொத்துக்களெல்லாம் அவருக்கு உயிலாக எழுதி வச்சாங்க. இது உண்மையான நடந்த கதை. இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த 5 தங்க விதிகளையும் நாமளும் பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில் வளமாக இருக்க முடியும், மன நிம்மதியோடு இருக்க முடியும், உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு படிப்பினை கொடுக்குது. எனவே இந்த 5 தங்க விதிகளையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே நம்ம அந்த தங்க விதிகள்ங்கிறது 5 ரூல்கள் தான் நம்மளை செல்வந்தராக்கும். அதில் எந்த மாற்று கருத்து வேணாம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.